என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. எபிரேயர்கள் இந்த நிருபம் 10ஆம் அதிகாரத்தின் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. 2026க்குள்ள நம்ம போறோம், ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுப்பார், எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் நம்ம எல்லாருக்கும் உண்டு. சிலவங்க வாக்குத்தத்தம் தவறு என்று சொல்வார்கள். வாக்குத்தத்தம் தவறு அல்ல, வாக்குத்தத்தம் நமக்கு மிக அவசியம். ஆனால் வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுக்க காரணம் நம்மை இன்னும் உற்சாகப்படுத்தி, இன்னும் நம்மை திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றுவதற்காக தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். மேன்மையான வாக்குத்தத்தம் என்று வாக்குத்தத்தத்தை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்போது அவைகளை பல நேரங்கள்ல யாரோ ஒருத்தர் எனக்காக வாக்குத்தத்தத்தை ஜெபம் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லைன்னா ஒரு சின்ன கார்டில் சில ப்ராமிஸ் வேர்ட்ஸ் இருந்துச்சு, அதை நான் எடுத்தேன், அந்த வேர்சஸ் என்னோடு பேசிச்சு, அதனால எனக்கு அந்த வாக்குத்தத்தம் பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க கற்றுக்கொண்டீர்களா? நீங்கள் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். யாரோ ஒருவர் உங்களுக்கு சொல்ற வாக்குத்தத்தம் தவறில்லை. அது ஆலயத்தில் உங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து பேசலாம், தவறில்லை. ஆனால் தேவன் உங்களோடும் தனிப்பட்ட முறையிலே வாக்குத்தத்தங்களை அவர் கொடுத்து பேசி தேற்ற விரும்புகிறார். பிரியமானவர்களே, என்ன வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்தாலும் அவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதிலே உண்மை உள்ளவர் என்பதை மறந்துடவே கூடாது. வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் பொய் உரையாத தேவன். தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம், பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. இங்க வாசிக்கிறோம், இங்கே ஆதி காலம் முதல் பொய் உரையாத தேவன் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் உண்டு நித்திய ஜீவனை குறித்து. அவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார் என்றால் அதை அவர் நிறைவேற்றுவார். அவர் பொய் உரையாத தேவன். எபிரேயர்கள் நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் அப்படி செய்தார். இங்கே சொல்லுகிறார், எவ்வளவேனும் அவர் பொய் உரையாதவர். அவர் பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, அவர் ஒரு தேவன், அவர் கடவுள். அவர் பொய் சொல்ல மாட்டார். மனிதன் பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறவர் எப்படி அவர் பொய் சொல்வார்? அப்படின்னா அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார் என்றால் அவர் உண்மையுள்ளவர், பொய் சொல்லவே மாட்டார். சரி, எப்படி வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு சில ஆலோசனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, வாக்குத்தத்தங்களை எப்படி பெற்றுக்கொள்வது என்ற சில ஆலோசனைகளை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரத்தின் 24வது வசனம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் படிக்கிறேன். அந்த நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி. வாக்குத்தத்தத்தை எப்பொழுது பெற்றுக்கொள்வோம் என்றால் ஜெபிக்கும் போது வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் கர்த்தர் அப்படி கொடுப்பாரு. புதிய ஏற்பாட்டு காலத்துல வாக்குத்தத்தம் கொடுக்க மாட்டான்னு சொல்லுகிற ஒரு கூட்டமும் உண்டு. காலம் மிக வேகமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலங்களில் நிறைய நூதன உபதேசங்களை நிறைய நம்ம கேள்விப்படுகிறோம். வாக்குத்தத்தம் இல்லை என்று சொல்லுகிற சாரார், வாக்குத்தத்தம் மாத்திரம்தான் என்று சொல்லுகிற ஒரு சாரார், வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அதற்கு நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம். இப்படி நிறைய கூட்டங்கள் மத்தியில் வேதத்தின் வெளிச்சத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுக்கும்போது நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் ஒழுங்காய் ஜெபிக்கிறார்களோ, நமக்கு ஜெப பழக்கம் இருந்தால் அவர் வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். நீங்க ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில இப்படி எசேக்கியா ராஜா மாத்திரம் அல்ல,
கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினார், வாக்கு தத்தம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜா மாத்திரம் அல்ல, வாக்கு தத்தத்தை நீங்க ஆபிரகாமும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்த போது கர்த்தர் அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார். யாக்கோபை குறித்து நீங்க படித்து பாருங்க. அப்போ யாக்கோபும் கூட இந்த ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 28ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து நீ உன் பெயர் இஸ்ரவேல் எனப்படும் என்று ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அப்போ ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுப்பார். ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் வாக்கு தத்தங்களை கொடுப்பார். அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் ஒரு பழக்கமாகவும் வழக்கமாகவும் மாற வேண்டும். அது கடமையாக இருந்து விடக்கூடாது. அது நம்முடைய பழக்கத்திலும் வழக்கத்திலும் வர வேண்டும். எப்போதும் ஜெபிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். காலையில் எழுந்து நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு சில மணி நேரம் காத்திருந்து ஜெபிக்கலாம், பைபிள் படிக்கலாம், நல்லது. ஜெப சிந்தையை அந்த நாள் முழுவதும் விட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் ஜெப சிந்தையை நீங்கள் இழந்துடாதீங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:29, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஈசாக்குக்கு மாத்திரமல்ல, யாக்கோபுக்கும் கொடுத்தார். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவினுடையவர்களாக இருப்பதினாலே நாமும் அந்த ஆபிரகாமுக்குரிய சுதந்திரர்களாக மாறினதினாலே நமக்கும் அவர் அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரமாக கொடுக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கும் தேவன் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கணும். நம்ம வாக்கு தத்தங்களை பெறணும். ஜெபிங்க, கருத்தோடு ஜெபிங்க, நேரம் செலவிட்டு ஜெபிங்க, தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்க. ஆண்டவர் உங்க கூட பேசணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு வாக்கு தத்தங்களை தருவார். வரப்போற நாட்கள் ஆண்டவர் நம்மோடு இருந்து அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி அவர் மகிமைப்படுவாராக. இதனாலுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 3:29. கலாத்தியர் 3:29. எசேக்கியா ராஜா ஜெபித்த போது வாக்கு தத்தத்தை கொடுத்தவர். நாமும் ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்திலே வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் ஜெபத்தில் நிறைய நேரம் குறைவுபட்டிருக்கிறதுனால தான், நாங்கள் ஜெபித்து உங்கள் சமூகத்தில் வாக்கு தத்தங்களை பெறாமல் இருக்கிறதுனால தான் யாராவது எங்களுக்காக வாக்கு தத்தங்களை கொடுக்க மாட்டாங்களான்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். நாங்கள் பர்சனலாக ஜெபத்தை ஒழுங்கும் கிரமமுமாக கருத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணி உங்கள் சமூகத்தில் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும். தொடர்ந்து வரப்போகிற காலத்திற்கு ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும். வாக்கு தத்தம் செய்த தேவன் நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வாக்கு தத்தங்களை அப்படியே பற்றி கொண்டு அவைகளை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம் என்ற விசுவாசத்தோடு நன்றி சொல்லுகிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நாம் வித்தியாசமான ஒரு கேரல் ரவுண்ட்ஸ் போக போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி பிள்ளைங்க, அதாவது ஸ்லம்லையும் ரோட்டு ஓரங்களில் பேப்பர் எடுக்கிற பெற்றோருடைய பிள்ளைகளை சந்தித்து அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு ஆண்டுடைய அன்பை காட்ட போகிறோம். ஒரு குழந்தைக்கு 500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு குட்டி பார்சல், அதில் அரிசி, அந்த பிள்ளைங்களுக்கு குட்டி குட்டி ஸ்டேஷ்னரிஸ் இதெல்லாமே உள்ளே இருக்கும், லேஸ் பேக்கெட், இதை மாதிரியெல்லாம் உள்ளே வச்சு அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி ஆண்டுடைய அன்பை காட்ட போகிறோம். அதோடு கூட அந்த பிள்ளைங்களுக்கு பயன்படுத்தின கிழியாத நல்ல துணிமணிகள் இருந்துச்சுன்னா அதை கூட அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கலான்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எனவே உங்கள் வீட்டில் யூஸ் பண்ண டாய்ஸு, ஷூஸு, செப்பல், கிழியாத துணிமணி இருந்தால் நல்லா கொஞ்சம் துவைச்சி அயன் பண்ணி அதை கீழே காண்கிற விலாசத்துக்கு எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வச்சிட்டீங்க அப்படின்னா 13ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அதை அனுப்பி வைக்கணும். 13ஆம் தேதி எங்கள் கையில் அது கிடச்சிடணும். அப்போ தான் அடுத்த 2 நாளைக்குள்ளே நாங்கள் அதை பேக் பண்ண முடியும். எனவே இதை மறந்துடாதீங்க. நீங்கள் எங்களோடு கூட இணைந்து இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். நீங்களும் கூட வந்து எங்களோடு கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.